வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங், நான் உங்கள் ரகுமான். டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா மெயின் ஷோவில் நடத்த வேண்டிய மேட்ச் எல்லாம் லைவ் ஷோவில் நடத்தி நாசா கார்டாக ஆக்கியிருக்கானுங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் ட்ரிபிள் ஹெச் பண்ண பெரிய தப்புனால நம்ம ஓடிசி ரோமன் ரெயின்ஸோடைய பேரை நம்ம இழந்துட்டோம். சரி வாங்க அதை பற்றி பார்க்கலாம். மறக்காமல் ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு முதலாக வந்திருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. முதலாவது ட்ரிபிள் ஹெச்சை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வகையிலையும் பாராட்டுவோம். ஆனால் அறிவு கிட்டவனை முண்டம், உனக்கு குண்டியில் இருக்க வேண்டியதெல்லாம் மண்டையில் இருக்கா, சாரிங்க எமோஷனலில் திட்டேன். இந்த மாதிரி சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம திட்டுவோம். அவர் ஒரு பெரிய விஷயத்த தப்பாட்டும் சின்ன விஷயமா பண்ணிட்டாரு. ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ரோமன் ரெயின்ஸை எல்லாருமே எப்படி கூப்பிடுறோம்? ட்ரைபிள் சீஃப், ஐ அக்னாலஜ் யூ ட்ரைபிள் சீஃப், ரோமன் ரெயின்ஸ் இப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல. அதுலேயும் மெயினாக ரோமன் ரெயின்ஸுக்கு ஒரு ஐகானிக்கான பேர் இருக்குது. என்ன கண்டுபிடிங்க? எஸ், ஓடிசி. நான் ஸ்டார்டிங்கில் ட்ரிபிள் ஹெச்சை திட்டினோம்ல, அதுக்கான காரணம் இது தான். ஓடிசி அப்படிங்கிற பேரை பார்த்தீங்கன்னா இவர் ட்ரேட்மார்க் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணலை. இப்போ ரெஜிஸ்டர் பண்ணணும் வைங்களேன், அந்த பேரை யார் வேணாலும் வைக்கலாம். இந்த பேட்டா கம்பெனி செருப்பு மாதிரி, கரெக்டு தானே? இப்போ ஓடிசி அப்படிங்கிற பேரை அவங்க நாமினேட் பண்ணலை. ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற பேரை கார்பரேட் வாங்கி வச்சுருக்கிறாங்க இந்த ரெஸ்லிங் உலகத்தில். அதாவது ஒன்லி ஃபார் த ரெஸ்லிங், சரிங்களா? இந்த ரெஸ்லிங் கம்பெனியில் டபிள்யூடபிள்யூ மட்டும்தான் இந்த ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அதுலேயும் ரோமன் ரெயின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைபிள் சீஃபாக இருப்பாங்க. ஆனால் இவ்வளோத்த பண்ணவர் இந்த ஓடிசி அப்படிங்கிற பேரை ரெஜிஸ்டர் பண்ண மறந்துட்டார். அதனால் காத்துட்டு இருந்த ஏஇடபிள்யூ ரெஸ்லிங் கம்பெனி இருக்கிறாங்களா, ஆல் எலைட் ரெஸ்லிங் கம்பெனி, அங்கே எம்ஜேஎஃப் இருக்கார் மேக்ஸ்வெல். அவர் இதுக்கப்புறம் நான் தான் ஓடிசி அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னங்க சொல்கிறீங்க? அப்போ ரோமன் ரெயின்ஸ் இதுக்கப்புறமா ஓடிசி இல்லையான்னு கேட்டிங்கன்னா என்ன ஒரு விஷயம்னா, அவனுங்க இப்போ தான் ஓடிசி அப்படிங்கிற பேரை ட்ரேட்மார்க் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஓடிசி அப்படிங்கிற பேரை டபிள்யூடபிள்யூ ரெஜிஸ்டர் பண்ணாதனால அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி பிரிண்ட் போட்டு டிஷர்ட்டையே ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. ஓடிசி அப்படின்னா என்னப்பா, அவள் ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃப் எம்ஜேஎஃப் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவர் என்ன போட்டிருக்காருன்னா ஓடிசிக்கான அர்த்தம் ஒன் ட்ரூ சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. ஒன் ட்ரூ சாம்பியனுக்கான ஷார்ட் ஃபார்ம் என்னது? ஓடிசி தானே. அதுலேயும் அந்த ஒன் ட்ரூ சாம்பியன் அப்படிங்கிற பேரை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா வருங்காலத்தில் டபிள்யூடபிள்யூ இதை யூஸ் பண்ணிடக்கூடாதுல்ல. அதனால் அவனுங்க விவரமாக பார்த்தீங்கன்னா பேரை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் ஓடிசிங்கிற ஸ்டார்ட் ஃபார்மையும் கண்டுபிடிச்சி அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டானுங்க. இப்போ ட்ரிபிள் ஹெச் என்ன பண்ண போகிறாரு? மக்கள் எல்லாருமே ஓடிசி ஓடிசி ஓடிசின்னு ரோமனை கத்திட்டு இருக்காங்க. இதுக்கு அப்புறம் அதை யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அதை இன்னொருத்தன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல போகிறாரா? நல்ல வேலை அவங்க இன்னும் பார்த்தீங்கன்னா மெயின் கார்டுக்கு ரெஜிஸ்டர் ஆகி வரல. அதுக்குள்ளே டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி அந்த ஓடிசி அப்படிங்கிற பேரை ரெஜிஸ்டர் பண்ணால் நல்லது. இல்லாட்டா ரெண்டு கம்பெனியுமே ரெஜிஸ்டரில் நிகாரிச்சிட்டாங்கன்னா நல்லது. அவனுங்க மட்டும் அதை அஃபிஷியலாக ஆக்கிட்டானுங்க, அவ்வளோதான். ரோமன் ரெயின்ஸ் இதுக்கப்புறமா ஓடிசியாக இருக்க மாட்டார். ஷார்ட் ஃபார்ம் தானப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ ஷார்ட் ஃபார்மை நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ஓடிசி அப்படிங்கிற பேரை டிஷர்ட்டில் பச்சை குத்தி அதை துட்டாட்டும் சம்பாதிக்கிறானுங்க. ஏஇடபிள்யூ சம்பாதிக்கிறானுங்க. ஆனால் அந்த ஓடிசி அப்படிங்கிற பேருக்கு வரிகட்டி அதுக்கப்புறமா அவங்க டிஷர்ட் போட்டு சம்பாதிக்கிறானுங்க. டபிள்யூடபிள்யூ இந்த சின்ன விஷயத்தை விட்டுட்டீங்களாடா. இதுக்கப்புறமா போகிற போக பார்த்தா ரோமன் ரெயின்ஸை நம்ம ஓடிசின்னு சொல்ல முடியாது போல இருக்குது. எம்ஜேஎஃப் தான் ஓடிசின்னு சொல்லணும் போல இருக்குது. இந்த வின்ஸ் மெக்மேன் இருக்கும்போது வழக்கமாக கோடி ரோட்ஸ் அப்படிங்கிற பேர் அவருடைய ரியல் நேம். பிறக்கும் போதே அவங்க அப்பா அப்படி தான் பேர் வச்சார். ஆனால் அந்த கோடி ரோட்ஸோடைய ரோட்ஸ் அப்படிங்கிற பேரை கோடியும் சேர்த்து டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா கிளைமெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் கோடி ரோட்ஸ் போகும்போது கோடி ரோட்ஸ் அப்படிங்கிற பேரை யூஸ் பண்ண முடியல, ஆர்ஓஹெச்சில் யூஸ் பண்ணும்போது முடியலை. ஏஇடபிள்யூவில் அவர் என்ன பேரில் இருந்தார் தெரியுமா? கோடி அப்படிங்கிற பேரில் தான் இருந்தார். அவருடைய ரெஜிஸ்டர் பேரே கோடி ரோட்ஸ் தான். ஆனால் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா அதை கிளைம் பண்ணதுனால ஏஇடபிள்யூவில் கூட அவரால் அந்த பேரை யூஸ் பண்ண முடியல. டபிள்யூடபிள்யூக்கு திரும்பி வந்ததுனால தான் கோடி ரோட்ஸ் அப்படிங்கிற பேரை யூஸ் பண்ணாரு. அவங்க அப்பா பேர் டஸ்டி ரோட்ஸுங்க. ரோட்ஸுங்கிறது குடும்ப பேர். அதையே டபிள்யூடபிள்யூ யூஸ் பண்ண விடலை. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருந்தார் வின்ஸ் மாமா. ஆனால் இந்த மாமா இருக்கிறாரு, யோ மாமா நீ சாதாரண மாமா இல்லை, லோலாய்த்தனமான மாமா தான். ஒரு பேரை ரெஜிஸ்டர் பண்ணாமல் விட்டுட்டாரு. இதனால் பார்த்தீங்கன்னா ஓடிசி அப்படிங்கிற பேர் கூடிய சீக்கிரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி, டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லைவ் ஷோ நடத்திருக்காங்க. நம்ம மெயின் கார்டில் இந்த மேட்ச்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம்லாம் போட்டு வச்சுருப்போம்ல, அதெல்லாம் கொண்டுட்டு போயிட்டு இந்த பாவி பைய சண்டால பைய லைவ் ஷோ நடத்தியிருக்கான். இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் ஒரு ட்ரிபிள் த்ரெட்டாக டாக் டீம் சாம்பியன்ஷிப் நடக்குது. எம்ஜேஎஃப்னு வருது பாருங்களேன். MFT வெர்சஸ் வார்ரைடர்ஸ் வெர்சஸ் டேமியன் ப்ரீஸ் மற்றும் ஆட்ருத்து. இதை லைவ் ஷோவில் நடத்திருக்காங்க இந்த கொக்கா மக்கா. அடங்கொக்கா மக்கா, இது சரியான கொக்கா மக்காவால் இருக்குது.
லைவ் ஷோவை யாரும் பார்க்க மாட்டாங்கல்ல, அங்கேயே காசு கொடுத்து ஆடியன்ஸ் வைக்கிறீங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா லைவாக பார்த்தீங்கன்னா அவங்க யூடியூப்லேயும் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் ஆடியன்ஸு. அப்படிங்கும்போது WWE இதை அசால்ட்டாக விட்டாங்கன்னு தெரில. இதில் அகெயின் பார்த்தீங்கன்னா டேமியன் ப்ரீஸ்டும் ட்ரூத்தும் அவங்களுடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மிஸ் இருக்கிறார்ல, அவர் வந்து ஒரு ப்ரொமோ பேசிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலி அந்த டைமில் டேன் ஹவுசன் வராரு, இவங்க 2 பேருக்குள்ள சண்டை ஏற்படுது. மேட்ச் அப்படிங்கிறது கெவின் ஓவன்ஸுக்கும் மிஸ்ஸுக்கும் தான். அதே மாதிரி காய்ஸ், இந்த வீடியோ பார்க்குறதுல நிறைய பேர் வந்து எனக்கு லைவ் ஷோவை லைவாக பார்க்கணும்ப்பா அப்படின்னா யூடியூப்பில் டுடே WWE லைவ் ஷோன்னு அடிச்சிங்கனாலே நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா அந்த மேட்சஸ் ஃபுல்லாகவே வந்துடும். ஃபுல் வீடியோவாகவே இருக்குது, 2 மணி நேரம் ஷோவாக. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க சரிங்களா. என்கிட்ட தான் யூடியூப்பில் பார்க்கணும், நான் போடுறது தான் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நான் ஒரு இன்ஃபார்மர் தான். உங்களுக்கு ஒருவேளை மேட்ச் ஆட்டு பார்க்கணுன்னா யூடியூப்பில் இருக்குது சரிங்களா, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிங்கை கொடுத்தா அதுக்கு ஒரு பிரச்சனையாக இருங்க. அதனால தான் நான் உங்களுக்கு எப்படி டைப் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி வந்திருக்கேன். டுடே WWE லைவ் ஷோ நடிங்க, இன்றைக்கான லைவ் ஷோ வந்துடும், அதில் பார்த்துக்கோங்க சரிங்களா. இப்போ நான் போடுற அதே வீடியோ வந்திருக்கும். இந்த மேட்ச்சில் கெவின் ஓவன்ஸ் வந்து வெற்றி பெற்றுட்டாரு. வெற்றி பெற்ற உடனே டேன் ஹவுசனுக்கும் ஒரு ஸ்டன்னரை போட்டுட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டாரு. அப்புறம் நான் 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன், WWE பார்த்தீங்கன்னா குந்தருக்கும் ஒரு ஃபின் பேலருக்கும் ஒரு ஸ்டோரி டெவலப் பண்ணி மேட்ச் வைக்க போகிறாங்கன்னு. அதை லைவ் சொல்லி நடத்திருக்கிறாங்க. நான் அதான் சொன்னோம்ல, கொக்கா மக்காங்க, சரியான கொக்கா மக்காவாக இருக்கிறான் அந்த ட்ரிபிள் எட்ஜ். எதெல்லாம் மெயின் ஷோவில் கொண்டு போகணுமோ அதெல்லாம் லைவ் ஷோவில் நடத்திட்டு முடிச்சு விட்றான். சரி, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே க்ளீனாக ஸ்லீப்பர் லாக்க போட நமக்கு பேர் வேறு வாயில் வர மாட்டேங்குது. ஃபின் பேலரும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் இதாகிடாது. இந்த ட்ரிபிள் எட்ஜ் திட்டிகிட்டே இருக்க பார்த்தீங்களா, அதனால் மைண்டுக்குள்ள அவன் பேரே ஓடிட்டு இருக்குது. டக்குன்னு ஃபின் பேலரோட பேர் கூட மறந்து போயிருது. இந்த மாதிரி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் வந்து தோத்து போயிட்டார் ஸ்லிப்பர் லாக் போட்டதுனால. குந்தர் இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்று விட்டார். இந்த மொட்டை மாமா ட்ரிபிள் எச்சோடைய சேட்டைகளை அடக்கிறதுக்கு ஒருத்தர் பிறந்து வருவான்னு நினைக்கிறேன். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமா டாக் டீம் சாம்பியன்ஷிப்பு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது. அதே தான் இந்த விஷன் டீம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. வழக்கமாக செதுலானஸும் ஓபா ஃபெமி இருப்பார்ல, இந்த தடவை கொஞ்சம் சேஞ்சிங்க. ஒன்றும் இல்லை, அதே மேட்ச்சு, அதே ஸ்டிப்புலேஷனு, அதே ட்ரெஸ்ஸு, அதே வாடகை. என்ன கொஞ்சம் சேஞ்சாக அகிரா தோசாவா இந்த இடத்துல வந்துருக்காரு. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அகிரா தோசாவை 2 பேரும் சேர்ந்து அடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு ஓபா ஃபெமியோடைய என்ட்ரன்ஸ் இருக்குது. ஓபா தான் பார்த்தீங்கன்னா அகிரா தோசாவோடைய டாக் டீம் பார்ட்னர். இது என்ன ஒரு கூத்து தெரியுமா, இவர் மெயின் ஷோவில் அப்படி இப்படின்னு காட்டுறாங்க. ஆனால் இவர் லைவ் ஷோவில் எந்த சாம்பியன்ஷிப் மோதுவார் தெரியுமா? இது தெரிஞ்சு எனக்கு தெரியும், நம்ம சேனலே இது 20,000 தடவை மோதிட்டு பாருங்க. அத்தனை தடவை நான் சொல்லிட்டேன். ஓபா ஃபெமி டாக் டீம் டைட்டிலுக்காக மோதுறாரு. அது வின் பண்ண மாட்டார், தோத்து தான் போவாது. ஆனால் 1 இல்லை 2 இல்லை 3 நாள் இல்லை 10, 15, 20ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு எண்டிங் இல்லையா? இந்த வாரம் ஸ்மாக்டவுன்லையும் இது தாங்க நடக்க போகுது டாக் ஷோவில். என்னத்தை சொல்ல, அதில் கோடி ரோட்ஸோட டாக் டீம் பண்ணார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா 2 பேருமே வெற்றி பெற மாட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து மேக்ஸின் துருப்பி கரெக்டாக அகிரா தோசாவுடைய மெயின் பாயிண்ட். இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆம்பளையுடைய அந்த இடம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு போகுது. அதையும் பஞ்சராகி விட்டுடுது. ஓடிஸ்லேருந்து அகிரா தோசாலேருந்து செத்துலான்ஸ்லேருந்து எல்லாருடைய அந்த இடத்த மட்டுமே பஞ்சராகி விடுது. அதே மாதிரி இதில் பஞ்சராகி விட்டுட்டு டிஸ்குவாலிஃபைல முடிச்சுட்டாங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம ஓபா ஃபெமியும் பிரான் பிரேக்கரும் நேருக்கு நேர் நின்று மாறி மாறி சண்டை போட்டிருப்பாங்க. 2 ஃபியூச்சர் ஆஃப் த ரெஸ்லிங் கம்பெனி பார்த்தீங்கன்னா 2 ஃபியூச்சர், அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேருக்கு நேர் சண்டை போட்ட தருணம் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை ஒரு ஃபேட்டல் 4-way நடத்தினாங்க. இதில் யாரெல்லாம் இருக்கா பார்த்தீங்கன்னா கார்மலைஸ் இருக்கிறாரு, அப்புறம் பேரன் கார்மல் இருக்காரு, அப்புறம் ரிக்கிஷன் இருக்கிறாரு. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா WWE ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிறது கண்ணை முன்னிட்டு நீங்கள் சொல்லிடலாம். பேரன் கார்மல் லைவ் ஷோலெலாம் டைட்டில் ரோக்க மாட்டார். ஆக்சுவலி இந்த 4 பேரும் ஸ்மாக்டவுனில் சும்மா தான் இருக்கிறாங்க. பேரன் கார்மலையும் சேர்த்து அவர் இப்போ சாம்பியன் ஆகார். ஓகே, மற்ற எல்லாருமே இந்த டைட்டிலுக்காக போகிற மாதிரி பண்ணலாமே. எதுக்காக WWE பார்த்தீங்கன்னா குட்டி செதுத்திலேயே சுற்றிக்கிட்டே இருக்காங்கன்னு தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் லைவ் ஷோவில் மெயின் ஷோவில் ஸ்மாக்டவுனில் டெலிகாஸ்ட் பண்ணி இதை ஒரு ஃபியூடாக கொண்டு போனீங்கன்னா பார்க்குறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை லைவ் ஷோலேயே வச்சு முடிக்கிறீங்களே ஏன் அப்படின்னு தெரில. சரி, இந்த மேட்ச்சில் நம்ம பேரன் கார்பன் தான் வெற்றி பெற்று அவரோட டைட்டிலை ரீட்டைன் பண்ணிட்டாரு. மெயின் ஈவெண்ட்டை பார்த்தோன்னா நான் அலர்ந்துட்டேங்க. வழக்கம் போல் கோடி ரோட்ஸும் பங்கும் பார்த்தீங்கன்னா டாக் டீம் ஆகி நினைத்து சண்டை போட போகிறாங்க. பார்த்தீங்கன்னா இல்லை, கொக்காமக்கா இதில் தான் அங்கே ட்விஸ்ட் வச்சுருக்கான். ராண்டி ஆர்டனுக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் ஒரு டிஸ்குவாலிஃபை மேட்ச். ஏன்டா இது ரஸ்ல்மேனியா மேட்சுங்க. இது எங்கே போட்டு போய் நான் எவன்ட்டு போய் சொல்லுங்க தெரியல. ரஸ்ல்மேனியாக்கு அப்புறமா இப்போ தான் உங்களுக்கு ஒரு ஃபியூடை கிளப்பி விட்டுருக்காங்க. அதை ட்ரிபிள் எச் வந்து நீங்கள் லைவ் ஷோலேயே நடத்துகிறாரு. அது டிஸ்குவாலிஃபை மேட்ச். யோ ட்ரிபிள் எச்
நான் இந்த ரெஸ்லிங் கிங் தமிழில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஸ்மாக்டவுன் பார்க்க போகிறாங்க. அவங்க பார்க்கும்போது என்ன தோணும், அறிவு கட்டவனை முட்டால இதை வந்து நீ ஸ்மாக்டவுனில் ஒரு ஸ்டோரியை டெவலப் பண்ணி ஒரு பேப்பரோட மேட்ச் நடத்துகிற, அதை இன்றைக்கி லைவ் ஷோலேயே நடத்துகிறேன்னு சொல்லிட்டு ஒன்று திட்டமாட்டாங்க. எனக்கு ஆக்சுவலி ட்ரிபிள் எச் ஒரு பெரிய மனுஷர், அவரெல்லாம் நம்ம திட்டக்கூடாது, நல்ல நல்ல ஸ்டோரிலாம் கொண்டு பண்ணார், கோடி ரோட்ஸோடைய சாம்பியன்ஷிப் ரேஜிலாம் அந்த ரெஸ்ல்மேனியாவில் வின் பண்ணதெல்லாம் நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னாலும் இப்போ போகிற போக்க பார்த்தா மாமியா வர வர பார்த்தீங்கன்னா கிளவி ஆகிட்டு இருக்கா. அந்த கதையாக தான் இருக்குது. என்னமா மொக்கையாக கொண்டு போயிட்டு இருக்காரு. ஆல்ரெடி ப்ரோ இதெல்லாம் WWE வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நடத்துகிறாங்க. அதுலேயும் இந்த மேட்ச்சில் வந்து கோடி ரோட்ஸ் டிஸ்குவாலிஃபை மேட்ச்சில் முடிஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கிடையாது. இதில் ஹைலைட் என்ன தெரியுமா, கோடி ரோட்ஸ் ரொம்பவே கிளியராகவே ராண்டி ஆர்டனை பீட் பண்ணி இதில் வின் பண்ணிவிட்டு பாட்டு பாடவா ஆட்டம் போடுவான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீச் வேறு. என்னத்தான் சொல்ல, WWE எதை நோக்கி செல்கிறது என்று எனக்கும் தெரியவில்லை. தூய தமிழில் வேறு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். WWE பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு லைவ் ஷோவை நடத்தி அதில் ராண்டி ஆர்டனை மொக்கையாக்கி ராண்டி ஆர்டனை லைவ் ஷோவையே தோக்கடிச்சிருக்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.